கொடுக்க முடியாது. ஆனா இந்த குழந்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. திடீரென்று இந்த குழந்தைக்கு இந்த சைக்கிளை கொண்டு வந்து வேண்டிய மகனே அப்படின்னு கொடுக்கிற நேரம் இந்த 12 வயது குழந்தை ஓரமாக நின்று தூர கண்ணால் பார்த்து கொஞ்சம் வேதனைப்படத்தான் போறான். பாப்பா தங்கச்சிக்கு சைக்கிள் வேண்டி கொடுக்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் கையாள வேண்டிய ஒரு முறை இதுதான். வேண்டி கொடுக்கறத கொடுங்க, மாட்டேன்னு சொல்லல. கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க ஒரு சின்னோரு கவுன்சிலிங் செய்ய வேண்டியது. அந்த பிள்ளையை கூப்பிடணும். இந்த 12 வயது பிள்ளையை கூப்பிடணும். இன்னும் 2 பிள்ளை இருந்தா அந்த பிள்ளையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு இந்த பிள்ளைகள்ட்ட எல்லாம், அம்மா நம்மளோட தங்கச்சிக்கு ஒரு பைசைக்கிள் வேண்டி கொடுப்போமா, ஆலோசனை பண்ணுங்க. தங்கச்சிக்கு சைக்கிள் வேண்டி கொடுப்போமா, ஓம் பாப்பா வேண்டி கொடுப்போம். சரி நான் இப்ப போய் வேண்டிட்டு வரேன் அப்படி போய் வேண்டிட்டு வாங்க. இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குமே தவிர ஒரு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்காதுங்க. இன்ப அதிர்ச்சியா இருக்கும். அப்ப எதிர்பார்க்க வச்சுட்டு கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். சஹாபாக்கள்கிட்ட சாதாரணமா பேசுற நேரத்துல கூட ஒரு எதிர்பார்ப்ப, சமூகத்துல ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு தான் பேசுவாங்க. ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிடுவாங்க. கேட்பாங்க, பங்குரோத்துக்காரன் என்றால் யார் என்று தெரியுமா அப்படின்னு ஒரு தரம் கேட்கிறாங்க. எதிர்பார்ப்பை உண்டாக்குறாங்க. இது கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கைட் அண்ட் கவுன்சிலிங் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்குது. அதுல ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங்ல இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படியே எடுத்து வைப்பாங்க. கற்பிக்கிற நேரத்தில் எதிர்பார்ப்பை தூண்டி எடுத்துட்டு விஷயத்தை வைத்தால் அது ஆழ்மன பதிவாக மாறியது. ஒரு மனசுல ஒரு ஒரு பதிவு நிலையை அது உண்டாக்குது. அதாவது மறக்காத ஒரு நினைவாக அது இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்படி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு இன்ப அதிர்ச்சியா கொடுங்க, அதுல எந்த பிரச்சனையுமே வராது. அப்ப குழந்தைகளிடத்துல அப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லி தருதுங்க. பல குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, சின்ன பிள்ளைகளை கடுமையா தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அடிப்பாங்க, அடிச்சு போறது, கட்டி போறது, சூடு விடுறது, தண்டிக்கிறது, கம்பெடுத்து அடிக்கிறது. இதை நினைச்சுக்கிட்டாங்க அடிச்சு என் பிள்ளைய நல்லா எடுக்க போறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை தூக்கி வைப்பாங்க. இந்த பழமொழியை நீங்க விளங்கினதே தப்புங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது என்கிற அந்த பழமொழியை நீங்க விளங்கினதே தப்பு. அந்த பழமொழிக்கு அர்த்தம் அது இல்லை. அடி என்றால் என்ன அடி தெரியுமா, கம்பெடுத்து அடிக்கிற அந்த அடி இல்லைங்க. ஆணைக்கும் அடி சறுக்கும் என்று இன்னொரு பழமொழியில வருதே, அந்த அடி நம்முடைய பாதம். அதாவது நம்முடைய வேலையை நாம விளைக்கிளம்பி செய்தால் தான் உண்டு, அண்ணன் தம்பி செய்தால் அது உருப்படி இல்லை அப்படிங்கறதுதான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது. நம்ம போனா தான் அண்ணன் தம்பி எல்லாம் போய் அதெல்லாம் உருப்படி ஆகுறது இல்லை. அந்த பழமொழி தான் தப்பா வளையிட்டு. இப்படி நிறைய பழமொழிகளை தப்பா வளையிட்டிருப்பாங்க. பெண்கள் ஒரு குறிப்பா ஒரு பழமொழி வச்சிருப்பாங்க, என்ன வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதுன்னாங்க. அதாவது இந்த வெங்காயம் பழுதா போஞ்சு அதனால வெந்தய கரையாக்கினா என்ன லாபம் இருக்க போதும் அப்படிம்பாங்க. இந்த பழமொழியே அர்த்தம் வழங்கி இருக்கிறது தப்புக்கு. இந்த பழமொழி இந்து கவிஞன் சொன்ன பழமொழி. வெங்காயம் சுட்டானால் வெந்தயத்தால் ஆவதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இந்துக்கள் ஒரு மனிதன் செத்து போயிட்டா எரிச்சு போட்டுருவாங்க. எரித்த அந்த சாம்பலை அஸ்தி என்று சொல்லுவாங்க. அந்த அஸ்தியை ஆத்துலயோ கடலையோ கரைச்சா அந்த மனிதனுடைய முள்ளந்தண்டு ஒரு எலும்பு எரியாம அப்படியே மிஞ்சும். அத இரும்பு துண்டு அயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முட்டியில கட்டி பூஜை அறையில வச்சிருவாங்க. இப்ப பழமொழியை பாருங்க, வெண்காயம் சுக்கானால், வெண்காயம் காயம் என்றா உடம்பு, இந்த வெள்ளை உடம்பு சுக்கானால், இந்த அழகான உடம்பு செத்து போனால் வெந்து அயத்தால் ஆவதங்க. அதை எரிச்சு மிஞ்சுது அந்த எலும்பு துண்டு. அதனால என்ன ஆக போகுது, அதுல தொடர் ஒன்று இருக்குதுங்க. ஏரகத்து செட்டியாரே சீரகத்தை தான், நம்ம கறிக்க வர சீரகம் நினைச்சிருக்கோமா, ஏர் அகத்து செட்டியாரே கடவுளே சீர் அகத்தை தா, நல்ல மனசத்தாயால அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி தப்பா வழங்கி இருக்கிறோம். இப்படியா அப்படி நிறைய பழமொழிகளை நாயை கண்டா கல்ல காணும், கல்ல கண்டா நாயை காணும். என்ன வழங்கி இருக்கிறோம், கல் இருக்குது நாயை பார்த்து காணல, நாய் நிக்கிற நேரம் பார்த்தா கல் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒருத்தம் கல்லில் ஒரு நாயை சிலையாக செதுக்கிட்டு சொன்ன வார்த்தை தான் இது, கல்லை கண்டால் நாயை காணும். கல்லா நினைச்சு பார்த்தா அது நாய் இல்ல, நாயை கண்டால் கல்லை காணும். நாயா நினைச்சு பார்த்தா கல்லை காணல. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு உனக்கு ஒரு சான்ஸா அடுத்தது எனக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். இது ஒரு வைத்திய பழமொழி. அப்ப கை வைத்தியங்களை, மூலிகை வைத்தியங்களை செய்து குழந்தைகளுக்கு நெய்யில கொடுப்பாங்க. நெய்யில மருந்து கொடுத்து நோய் குணமடைஞ்சிட்டு அந்த குழந்தைக்கு எப்பவுமே தூக்க மயக்கம் ஏற்பட்டு, எந்த நேரம் சோர்வு நிலை ஏற்பட்டுரும். இந்த குழந்தையினுடைய அந்த சோர்வு நிலையை போக்குறதுக்கு அடுத்தது தேன் கொடுக்க வேண்டியிருக்குது. அதனால ஒரு வைத்திய பழமொழி தான், ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் ஆ நெய், பசு ஆண்டால் பசு, ஆ நெய் பசு நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய் தேனுக்கு ஒரு காலம் வரும், ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்கிறது ஒரு வைத்திய பழமொழிங்க. இப்படி நிறைய பழமொழி அடிக்கிட்டே போகலாம்.
கப்பலே கவுண்டாலும் கன்னத்தில் கை வைக்காதம்பாங்க. இத மூட நம்பிக்கை பழமொழி. இது கன்னத்துல கை வச்சோம் கையோட முசீபத்து வந்துடும். கன்னத்துல கை வச்சா முசீபத்து வந்துருமா? எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கைங்க இது. அந்த பழமொழி என்னது? கண்ணங்கோல் அப்படி என்று ஒன்று இருக்குதுங்க. இந்த கண்ணங்கோல்ங்கிறது சுவர்ல ஓட்டையை போட்டு திருடன் ஏறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அதுக்கு ஒருத்தன் சொல்லி வச்ச பழமொழி, கப்பலே கவுண்டாலும் கன்னத்தில் கை வைக்காத. உனக்கு கப்பலே கவுண்டாலும் களவெடுக்கிற நினைப்ப மட்டும் வச்சுடாப்பா, முயற்சி செய்து முன்னேறு. கப்பலே கவுண்டாலும் கன்னத்தில் கை வைக்காத, களவெடுக்கிற எண்ணம் மட்டும் வச்சிடாத, திரும்ப முயற்சி செய் அப்படிங்கிற ஒரு பழமொழிய இன்றைக்கு எடுத்துக்கிட்டு சிலர் தப்பா வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு பழமொழி தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது குழந்தை பிள்ளைகளை போட்டு மெய்மையை முச்சிக்கிட்டு நான் பார்க்கிறோம். இஸ்லாம் அதை தடுக்குதுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாஹ் வ ஹுவ இப்னு ஸபி. உங்களுடைய குழந்தை 7 வயதை அடைந்தால் தொழுகையை பள்ளிவாசலுக்கு போங்க தொழுங்க என்று சொல்லி ஏவுங்க. உங்களோட குழந்தை 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்க அப்படிங்கிறாங்க. இரண்டாவது என்ன சொல்றாங்க தெரியுமா? 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு சிலர் அடிக்க சொல்லிக்கிட்டானே அப்படி என்று அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹதீஸை விளங்கினதே தப்புங்க. அந்த நபி அவர்களுடைய பொன்மொழி பேழையை, நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க விளங்கினதே தப்பு. என்ன தப்பு? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? 7 வயதுல இருந்து 10 வயது வரைக்கும் ஒரு கட்டளை இடப்பட்டு அதற்கும் கட்டுப்படவில்லை என்றால் தான் அடி. 4 வருஷமா ஒரு குழந்தைக்கு அன்போடு உபதேசம் பண்ணி செய்யலாட்டி தான் அடி. அப்ப நம்ம குழந்தைகள் 10 வயதை அடையும் வரைக்கும் நாங்க அடிக்கவும் கூடாது. 4 வருடமா சொல்லாத ஒரு விடயத்தை இன்றைக்கு சொல்லிட்டு நாளைக்கும் அடிக்க கூடாதுங்க. குழந்தைங்கிறவங்க குழந்தையா தான் இருப்பாங்க. நாங்க சொல்லுவோம், ஒருத்தன் கிண்டல் பண்ணி தான் என்ன குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கிற அப்படியே நம்மளே ஏற்றுக்கொள்றோம் தானே. குழந்தை பிள்ளைண்டா அட்டகாசம் பண்ணித்தான் ஆகும். குழந்தை பிள்ளைண்டா அட்டகாசம் பண்ணிடுவான். அந்த அட்டகாசத்தை எப்படி அடக்குறது? சின்ன குழந்தைகளை அடுத்தவர்களுக்கு முன்னால் தண்டிப்பதை இஸ்லாம் தடுக்குதுங்க. நம்ம பிள்ளைதான். வீட்டுக்குள்ள 4 பேர் வந்திருக்கிறாங்க, மாமி வந்திருக்கிறாங்க, சாட்சி வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னால பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டு போட்டு அடிக்கிறங்க. அடித்த வலி ஆடி போயிடும். 4 பேருக்கு முன்னால அடிச்சாங்களே வாப்பா ஆகுற அந்த வலி 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்குங்க. வெக்கம் வரும் அந்த குழந்தைக்கு. இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை, ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில சவுல்ல சாப்பிட்டிருக்காங்க. சகன் சொன்ன அந்நிய சகோதரர்களுக்கு தெரியாது. பெரிய தட்டுல உணவை வச்சு 4 பேர் அப்படியே வளைச்சி இருந்து அப்படியே சாப்பிடுவாங்க. இங்க ஜாதி மத வித்தியாசம் இல்லாம, பணக்காரன் ஏழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இல்லாம எல்லோருமே சாப்பிட்டிருப்பாங்க. ஆனா அருவருப்பு இல்லாம சாப்பிடணுங்க. சாப்பிடுற நேரத்துல அவன் பக்கத்துல என் கையை போட்டு இவன் பக்கத்துல என் கையை போட்டு இருக்கிறது இல்ல, அவரவர பக்கமாக எடுத்து சாப்பிடணுங்கிறதான் சரியான முறையை அதனால அந்த சாப்பாடு ரொட்டியா இருந்துச்சு. ரொட்டியை சகன்ல போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருக்கிறது என்னங்க? சில நேரம் அது ஒரு கஞ்சி மாதிரி ஒரு உணவுப் பொருளா இருந்தா எல்லாரும் கையை போட்டு சாப்பிடறது இல்ல. அது இல்ல இஸ்லாம். கஞ்சி மாதிரி இருந்தா தனித்தனி கோப்பதாங்க. அதை எல்லாரும் கையை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. அது எப்பவுமே அருவருப்பா தான் இருக்கும். அது உலர்ந்த பொருட்களை சகன்ல வச்சு சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவியினுடைய மகன், அதாவது ஒரு விதவையை திருமணம் முடிக்கிறாங்க. ஏற்கனவே அபு ஹப்ஸ்ங்கிற ஒரு குழந்தை இருக்குதுங்க, அது சின்ன குழந்தை. அதையும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு சாப்பிடுறாங்க ஒரு பெரிய தட்டுல. 2-3 சஹாபாக்கள் வளைச்சு அப்படியே இருக்கிறாங்க. இந்த பிள்ளை கையை அங்கிட்டு இங்கிட்டு போடுதுங்க. 4 பேருக்கு முன்னால கை அங்கிட்டு இங்கிட்டு போடாம உன் பக்கத்தால சாப்பிடுன்ற ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் எப்படி அதை தடுத்தாங்க தெரியுமா? சாப்பிடறதுக்கு முன்னால பிஸ்மில்லா அப்படின்னு நம்ம சொல்லணும். சிலர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவாங்க. பிஸ்மில்லான்னு மட்டும் தான் ஹதீஸ்ல வருது. பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லணுங்க சாப்பிடறதுக்கு முன்னால. அப்ப ரசூலுல்லாஹ் இதை சாப்பிடறதுக்கு முன்னாலேயே சொல்லணும். ஆனா அந்த குழந்தை அங்கிட்டு இங்கிட்டு சாப்பிடறத தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன வழிமுறையை கையாளுறாங்க தெரியுமா? யா குலாம் சம்மில்லாஹ் தஆலா குல் பியமீனிக் குல் பிமா யலீக்கன. பிள்ளை அன்பான யா குலாம் அப்படின்னா மகன் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது மகன் பிஸ்மி சொல்லுங்க, கடவுள் பேர சொல்லுங்க. சாப்பிட்டு இருக்கும் போது சொல்றாங்க. தடுக்க வந்த விஷயம் அங்கிட்டு இங்கிட்டு அலையாதீங்க, கையை அங்கிட்டு இங்கிட்டு போடாதீங்கன்றதான் சொல்ல வராங்க. அதை நேரடியாக சொன்னா குழந்தையுடைய ஆழ்மான பதிவுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருங்க. குழந்தையுடைய மனநிலை பாதிப்படைஞ்சிடும். நேரடியாக ஒரு குற்றத்தை சுட்டி காட்டினா நமக்கு தான் பிடிக்காது. 4 பேருக்கு முன்னால நாங்க குற்றத்தையே செய்தா கூட அதை சொன்னா நமக்கு பிடிக்காதுங்க. அதான் மனசனுடைய மனநிலை.
அப்ப அது சின்ன குழந்தையா இருந்தாலும் அதை நாங்க புரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? யா குலாம் சமில்லாஹ் தஆலா, மக பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க, குல் பியமீக், வலக்கையால சாப்பிடுங்க, உங்களோட பக்கம் உள்ளத்தை மட்டும் சாப்பிடுங்க. இதுல பாருங்க, நாங்க ஒரு கட்டளை இடுற நேரத்துல, குழந்தைகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற நேரத்துல, செய்யாதே, செய்யக்கூடாது, தடுக்கணும், அப்படி செய்யப்படா, இப்படி செய்யப்படா என்ற வார்த்தைகளை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு, இப்படி செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அன்பு கட்டளை இட்டால் அது மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. ஒருத்தர்கிட்ட சுவர்ல ஆணி அடிக்காதடா அப்படின்னு சொன்னா, என்னடா ஏசுனா அப்படின்னு வரும். அதே நபரை கூப்பிட்டு அந்த ஆணியை பலகையில் அடிங்களா அப்படின்னு சொன்னா, அது நல்ல ஐடியா, அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரு. சுவர்ல அடிக்காத அப்படிங்கிறது வந்து தாக்கத்தை ஏற்படுத்து, பலகையில் அடிங்கள அப்படின்னு சொன்னோன்னா ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு நடந்து போகுது. சுவர்ல அடிக்காம தானே ஆக்கணும்னு செஞ்சு காட்டுறோம் பாரு, பலகையில் அடிக்கலாம் சார், நடக்குதா இல்லையா? இது ஹியூமன் ஹண்டிங் சொல்லி வெப்சைட்ல ஒரு சைட்டே இருக்குதுங்க. அடுத்த மனுஷனாம எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா, அந்த கதவு திறந்து கிடக்குது, அந்த கதவை பூட்டணும், நான் இங்கிருந்து இறங்கிட்டு போய் அதை பூட்டணுங்க. ஆனா எனக்கு அதை இன்னொருத்தரை போட்டு செய்ய வைக்கணும். அங்க ஒரு மிஸ் இருக்கிறாங்க, அந்த மிஸ் அந்த கதவை சாத்திடுங்க அப்படின்னு சொன்னா, எனக்கிட்ட அதிகாரம் காட்டுறாரு இவர் யாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதை எப்படி சொல்றதா இருந்தா, மிஸ் அந்த கதவு திறந்திருக்குதா, அந்த கதவு திறந்திருக்குதா, ஆமா திறந்திருக்கு, அப்ப கொஞ்சம் அடைச்சிடும், விஷயம் முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. நடக்க வேண்டியது நடந்தால் சரிதானே. அப்படி நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? குழந்தைகளிடம் கட்டளையிடும் போது செய்யாதே, செய்யக்கூடாது, அப்படி போகடா, இப்படி போகடான்னு சொல்லாம இப்படி சொல்லுங்க மகன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அழையாதே அப்படின்னு சொல்லல, உங்களோட பக்கம் சாப்பிடுங்க மகன் அப்படிங்கிறாங்க, உங்களோட பக்கத்துல சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இன்னொரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கிறாங்க. அவரை வளைச்சு எல்லாருமே கீழே இருப்பாங்க. நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பனையை வளர்த்தக்கூடாது, அவர் மட்டும் உயர்ந்த ஒரு கதிரையில் இருப்பாங்க. அவர் ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு மாதிரி இருப்பாரு, மற்றவங்க எல்லாம் காலில் கிடப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்களுக்கு நாங்க இன்றைக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சஹாபாக்கள். சஹாபா அப்படிங்கிறதுக்கு தமிழ் உருட்டம் என்ன தெரியுமா? நண்பர்கள். அந்த மகானின் நண்பர்கள் என்று நான் சொல்லுவேமே தவிர அவருடைய தொண்டர்கள் என்று சொல்றது கிடையாது, சீடர்கள் அப்படின்னு சொல்றது கிடையாது. இஸ்லாத்துல வந்து நபிகள் நாயகத்தின் சீடர்கள் என்று சொல்றது கிடையாது, தோழர்கள் என்றுதான் சொல்லுவோம், தோழர்கள் என்று சொல்லுவோம். அப்ப பள்ளிவாசல்ல நிலத்துல ரசூலுல்லாஹ்வும் மற்றவர்களும் அப்படியே இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு கோப்பையில பால் கொண்டாந்து கொடுக்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளம் என்ன தெரியுமா? அவருக்கு வந்து அப்படியே குடிச்சிட மாட்டாரு, அவர் ஒரு மிடர் குடிச்சிட்டு வலது பக்கமாக கொடுத்துடுவாரு, அவர் குடிச்சிட்டு வலது பக்கமாக கொடுப்பாரு, அவர் குடிச்சிட்டு வலது பக்கமாக கொடுப்பாரு, அப்படியே போய் இவருக்கு இடது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கடைசியா வந்து. இதான் அந்த சபையினுடைய ஒழுங்கு. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் அந்த சபையை பழக்கி இருக்கிறாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கோப்பை வந்தது. வலது பக்கமாக அந்த கூட்டத்திலே ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கமாக வயது போன பெரிய பெரிய நரைத்த தாடி உள்ளவர்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. பாலை குடிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தர்மச்சங்கடமான ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த பாலை தூக்கி பெரியவர்களுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்திட்டான்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிற பச்சை குழந்தைகளுடைய பிஞ்சு மனசுல ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது. என்ன பாதிப்பு? பலமையா வலது பக்கம் தானே கொடுப்பாங்க, இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இடது பக்கம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்க போறாங்க. சரி, குழந்தைகிட்ட தூக்கி கொடுத்தோன்னு அந்த பெரியவங்க எல்லாம் என்ன நினைக்க போறாங்க? என்னடா சபையில ஒரு மூத்தவன் பெரியவனுங்கிற ஒரு மரியாதைகள் போகுது அப்படின்னு நினைக்க போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு கவுன்சிலிங் நமக்கு சொல்லி தராங்க. பாலை குடிச்சிட்டு குழந்தை கிட்ட பணிவோட கேட்டாங்க, யா குலாம் அத்தஅதன் லி அன் உஅதியஹுல் அஷ்யா அப்படினா. என்ன அர்த்தம் தெரியுமா? பிள்ளை, குழந்தாய், தாங்கள் அனுமதி தருவீர்களா இந்த பாலை பெரியவர்களுக்கு கொடுக்க அப்படின்னா? எவ்வளவு ஒரு பணிவு வேண்டும்! ஒரு பச்சை குழந்தைகளிடம் ஒரு மகான், ஒரு இறை தூதர், ஒரு நமக்கு முன்மாதிரியாக இருந்த ஒரு பெரிய மதகுரு பணிவோடு ஒரு குழந்தை கிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி அனுமதி கேட்கிறாங்க. யா குலாம் அத்தஅதன் லி அன் உஅதியஹுல் அஷ்யா, பிள்ளை அனுமதி தரீங்களா, அதை பெரியவங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னாங்க. குழந்தையினுடைய மனநிலையும் கிளியர், பெரியவர்களுடைய மனநிலையும் தூய்மையானது. என்ன பெரியவங்க என்ன சொல்ல போறாங்க? ஆஹா, சபையில நம்மளை மதிச்சு நமக்காக போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய மனசுல திருப்தி ஏற்பட போகுதுங்க. இந்த குழந்தையினுடைய மனசுல ஒரு திருப்தி ஏற்பட போகுது. சபையில நம்மளை மதிச்சு நம்மகிட்ட போய் பணிவோட கேட்டுட்டு இருக்கிறாங்களே, பெர்மிஷன் கேட்கிறாங்களே, இந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா?
யா ரசூலல்லாஹ், நீங்கள் வாய் வைத்து குடித்த அந்த பானத்தில் அடுத்து வாய் வைக்கும் என்னுடைய உரிமையை அடுத்தவருக்கு விட்டுக் கொடுக்க நான் தயாரில்லை, தாருங்கள் என்னங்க. ரசூலுல்லாஹ் தூக்கி கொடுத்துட்டாங்க. சபையில எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அப்ப நாங்க சின்ன குழந்தை தான்